ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 2017 ரிலீஸ் ஆன மணி ஹைஸ்ட்டுங்கிற வெப் சீரிஸை பார்க்க போகிறோம். இந்த வெப் சீரிஸ் எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டானது. ஒரு பேங்க் ராபரியே இந்த லெவலுக்கு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸோட காட்ட முடியுமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இந்த சீரீஸில் காட்டுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு சீரீஸை போடணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. கம்யூனிட்டி டேப்லேயும் நான் கேட்ட உடனே நீங்கள் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இந்த சீரீஸ்க்காக பேக்ரவுண்டில் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. நான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக எல்லா சீரீஸையும் ரெடி பண்ணிட்டு ஒன்று அப்லோட் பண்ணுறேன். இந்த சீரீஸ்க்கு ஒன்லைனர் சொல்லணும்னா பேங்க் ராபரி அப்படின்னு மட்டும் சொல்லி முடிச்சிடவே முடியாது. அதுக்குள்ளே ஏகப்பட்ட பிளானு, ட்விஸ்ட்டு, இன்னும் எக்கச்சக்கமான விஷயம். இந்த சீரீஸை நீங்கள் முடிக்கும்போது என்னடா சீரீஸ் இது அப்படின்ட்டு மண்டையை பிச்சுப்பீங்க. அப்பேற்பட்ட சூப்பரான கதையோட இந்த சீரீஸ் இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போகலாம். இது சீசன் 1ஓட எபிசோடு 1. ஸ்டார்டிங்லேயே ஒரு பொண்ணு கன் எடுத்து நீட்டுற மாதிரி கட்டுறாங்க. அவன் மைண்டுக்குள்ளேயே நினைக்கிறா, என்னோட பேர் தான் டோக்கியோ அப்படின்ட்டு. டிவியை பார்த்தா டிவியில் அவளை வந்து தேடிட்டு இருக்காங்க போலீஸ்லாம். இவன் எங்கேயோ போய் கொள்ளை அடிச்சிருக்கிறா. கொள்ளை அடிக்கும்போது இவளோட பாய் ஃப்ரெண்டையும் சுட்டு யாரோ கொண்டுட்டு இருக்காங்க. அதை நினச்சி தான் இவள் அழுதுகிட்டு இருக்கா. 11 நாளாக நான் ஒளிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதிகபட்சம் எனக்கு 10 வருஷமாவது ஜெயில் தண்டனை கிடைக்கும். ஆனால் எனக்கு ஜெயிலில் வாழ்கிறதுல துளி கூட விருப்பமே இல்லை. அடுத்து இந்த டோக்கியோ வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பா. நல்லா தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அவங்க பேச்செல்லாம் தடுமாறும். என்னம்மா ஏதாவது பிரச்சனையா, நான் இங்கே வரேன்ற மாதிரி டோக்கியோ சொல்கிறா. பார்த்தா அவங்க அம்மாவுக்கு பின்னாடி தான் போலீஸ் இருக்காங்க. இவளை தான் மொத்த போலீஸும் தேடிட்டு இருக்கே. நான் வரேன் கொஞ்ச நேரத்துலேருந்து ஃபோனை கட் பண்ணிட்டு போய்கிட்டு இருப்பா. அப்போ காரில் ஒருத்தர் வருவார் இவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே. அன்றைக்கி தான் நான் பொறியில மாட்ட வேண்டிய நாள். அப்போது என்னுடைய தேவதையை நான் பார்த்தேன். தேவதை காரில் தாடி வச்சுக்கிட்டு வரோன்ட்டு யாராவது சொல்லியிருந்தா நான் நம்பியிருக்கவே மாட்டேன். இவர் அவகிட்ட பேச ட்ரை பண்ணுவார். இவ காருக்குள்ளே வந்துட்டு கண்ணை வச்சிருவா. ஒழுங்காக சொல்லு, யார் நீ போலீஸான்ற மாதிரி மிரட்டுவா. இல்லை நான் சொல்கிறத கேளுன்ற மாதிரி பயந்துருவார். ப்ரொஃபஸரை நான் தடவை மீட் பண்ணும்போது அவரோட உயிர் என் கையில் இருந்துச்சு. அப்போ ப்ரொஃபஸர், நீயே போய் பொறியில மாட்ட போறியா? உன்னை வந்து போலீஸ் பிடிக்கிறதுக்காக அவங்க அம்மா வீட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் வேணா ப்ரூஃபை காட்டுறேன் பாரு அப்படின்ற மாதிரி கேமரா எடுத்து காட்டுவார். போலீஸ் அவங்க அம்மாவை மீட் பண்ணது, அவள் வீட்டை சுற்றி இருக்கிற எல்லா ஃபோட்டோஸும் இருக்கும். நான் அவங்ககிட்ட ஒரு பிஸ்னஸ் டீல் பேச வந்திருக்கேன். இலக்கை எதுவுமே இல்லாத சில ஆட்கள் எனக்கு தேவைப்படுறாங்க. 240 கோடி யூரோஸ் கொள்ளையடிக்க போகிறோம். இதை கேட்டோன்னே டோக்கியோ, 240 கோடி, உலகத்தில் இது வரைக்கும் இப்பேற்பட்ட கொள்ளையை யாருமே அடிச்சதில்லை. என்னோட முகம் இந்த ராபரி மூலமாக டிவியில் தெரிஞ்சா எனக்கு பெருமை தான் அப்படின்ற மாதிரி டோக்கியோ டீலில் ஒத்துக்கிறா. அப்புறம் எல்லாருமே ஒன்றா ஒரு பில்டிங்க்கு போகிறாங்க. இது வந்து சிட்டியை விட்டு ரொம்ப தூரம் இருக்குது. அடுத்து ப்ரொஃபஸர் வந்து ஒரு மீட்டிங்கை போடுறாரு. மீட்டிங்கை போட்டு நம்ம இங்கே தான் தங்க போகிறோம், 5 மாதம் அந்த கொள்ளையை எப்படி அடிக்க போகிறோன்ட்டு பிளான் பண்ண போகிறோன்னு சொன்னோன்னே அங்கே இருக்கிறவர், என்ன விளையாடுறீங்களா 5 மாதமான்ற மாதிரி கிண்டல் பண்ணுவார். உலகத்தில் நிறைய பேர் நல்லா படித்து மாங்குன்னு மாத சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 5 மாதத்துக்கே எப்படி சொல்கிறீங்க? நான் இந்த பிளானை போடுறதுக்கு வருஷ கணக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். சரி, நான் ரூல்ஸ் முதல்ல சொல்கிறேன். இங்கே இருக்கிற ஒருத்தருக்குள்ளேயே தொடர்பு இல்லை. இது ரொம்ப நல்ல விஷயம். உங்களோட உண்மையான பேரை நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அப்புறம் உங்களுக்குள்ளே எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இருக்கக்கூடாது. அப்புறம் நமக்குள்ளே வந்து சிட்டி நேம்ஸை வச்சு நம்ம கூப்பிட்டுக்கலான்ற மாதிரி ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு வந்து டோக்கியோன்ற பேர் வரும். அவளுக்கு பின்னாடி இருக்கிறவரோட பேர் வந்து பெர்லின். இவனும் நிறைய கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கான். அதுக்கடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து மார்ஸ்லோ. இவர் வந்து சுரங்கத்தில் வேலை பார்த்துருக்காரு. சுரங்கத்தில் தோண்டினது பத்தலன்ட்டு கடைகளில் தோண்ட ஆரம்பித்து கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இவர் மேலேயும் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குது. இவர் வெல்டிங்கில் வந்து ரொம்பவே திறமைசாலி. அவருக்கு பின்னாடியே அவரோட பையன் இருக்கான். அவனோட பேர் டென்பர். இவன் வந்து போதைப் பொருளை யூஸ் பண்ணுவான். அடிதடி பிரச்சனைகள்லாம் வருவான். ரொம்ப கோவக்காரன். எப்போ வெடிப்பான்னே சொல்லவே முடியாது. மோஸ்ட்டாக இவங்க எல்லாருமே இன்ட்ரோ பண்ணுறது வந்து டோக்கியோட வாய்ஸ் ஓவரில் தான் இருக்கும். அப்புறம் இவனோட பேர் தான் ரியோ. இவன் தான் என்னோட வீக்னஸ்ஸே. 8 வயசுலேருந்தே கோடிங் பண்ண கற்றுக்கிட்டு கோடிங்கில் இப்போ மிகப்பெரிய திறமைசாலியாக இருக்கான். அடுத்து 2 பேரை காட்டுறாங்க. இவங்க வந்து ட்வின்ஸ், ஆஸ்லோ அப்புறம் எல்சிங்கி. இவங்க 2 பேரும் வந்து வெப்பன்ஸை யூஸ் பண்ணுறவங்க, ரொம்ப திறமைசாலி. அதுக்கப்புறம் நைரோபி. இவ வந்து கள்ள நோட்டை எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணுவா. ப்ரொஃபஸர் வந்து கடைசியா நம்மளை வந்து ஹீரோஸாக பார்க்க போகிறாங்க இந்த மக்கள் எல்லாருமே. இந்த கொள்ளையை நம்ம ஆரம்பித்த பிறகு டிவியில் எப்போவுமே நம்மளை பற்றி தான் பேசுவாங்க. எல்லாருமே என்ன நினைப்பாங்க தெரியுமா? எப்படி இது வந்து நமக்கு தோணாமல் போச்சுன்னு தான் நினைப்பாங்கன்ற மாதிரி ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. ப்ரொஃபஸருக்கு பின்னாடி ஒரு கிரிமினல் ரெக்கார்டும் இல்லை. அவர் வந்து ஒரு ஐடி ப்ரூஃபை கூட ஒழுங்காக வச்சுக்கல. போலீஸை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு ஆள் இருக்காருன்றதே தெரியாது. நம்ம வந்து மக்கள் முன்னாடி ஹீரோவாக தெரிய போகிறோம். ஏன்னா நம்ம அவங்களோட காசை திருட போகிறதில்ல. அதுவே மிகப்பெரிய விஷயம். அப்புறம் இந்த கொள்ளையில் யாருமே ரத்தம் சிந்தவே கூடாது. போலீஸாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்மளை கொலைகாரங்களாக தான் மக்கள் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. ப்ரொஃபஸர், நம்ம எங்கே கொள்ளையடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறா. இங்கே பாருங்கன்னு தலைவர் கையை காமிச்சிட்டு, த ராயல் மின்ட் ஆஃப் ஸ்பெயின், இதுதான் அந்த நாட்டோடைய மிகப்பெரிய பேங்க் போல இருக்குது. அதுக்கடுத்து கரெக்டாக கொள்ளையடிக்கிற அந்த நாளும் வருது. ஒரு வேனில் உட்காந்து இவங்க எல்லாருமே ரெடியாக கிளம்பிட்டு இருக்காங்க. நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க.
அதாவது 3 டன் வெடி மருந்து வச்சிருக்காங்க. அத எடுத்துக்கிட்டு அந்த பேங்க்குள்ள போய் ஆகணும். அத உள்ள கொண்டு போறதுக்காக ஒரு வேன வந்து பிளாக் பண்றாங்க. அந்த வேனுக்குள்ள தான் பணத்த பிரிண்ட் பண்ற பேப்பர் இருக்கு. அடுத்து பெர்லின் வந்து அங்க இருக்கிற ஒரு போலீஸ்காரனோட ட்ரெஸ்ஸ வாங்கி போட்டுக்கிட்டு அவன் போலீஸ் கார்ல உட்காந்துக்கிறான். ஒழுங்கா எல்லாமே ஓகேன்னு சொல்லி எங்கள உள்ள கூட்டின்னு போணும். இல்லன்னா கன் முனையில தான் இருக்க சுட்டுருவன்ற மாரி மிரட்டிக்கிட்டு இருப்பான். அப்போ டோக்கியோவ பார்த்து, அந்த பொண்ண கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்க. நீ அந்த பொண்ண ஃபாலோ பண்ணலன்னா அப்புறம் நம்ம கன் எடுக்க வேண்டியதா இருக்குன்ற மாரி சொல்லுவாரு. சின்ன பொண்ணு தானே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி டோக்கியோ வண்டி எடுத்துக்கிட்டு போறா. அடுத்த சீன்லயே அந்த பொண்ண காட்டுறாங்க. ஸ்கூல் பஸ்ல வந்து எங்கேயோ போய்க்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு பையன பாப்பா. அந்த பையனும் வந்து இந்த பொண்ணு கூட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசி கைய புடிச்சிட்டு பக்கத்துலயே உட்காந்துக்கிட்டு இருப்பான். இவங்க எங்க வராங்கன்னு பார்த்தா, அவங்க கொள்ளையடிக்க வேண்டிய அதே ராயல் மின்ட்டுக்கு தான் வராங்க சுத்தி பார்க்கறதுக்காக. ஒரு ஃபீல்டு ட்ரிப் மாரி கூட்டின்னு வராங்க ஸ்கூல்ல இருந்து. இத டோக்கியோ தூரத்துல இருந்து பார்த்து, ப்ரொஃபசர் நம்மளோட ஆடு உள்ள போயிருச்சுன்ற மாரி சொல்றா. பெர்லின் வேலைய ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாரி ப்ரொஃபசர் சொல்றாரு. கரெக்டா கார் வந்து செக்கப்காக வெளியே நிக்குது. அங்கே வேலை பார்க்குற செக்யூரிட்டிலாம் போலீஸ்காரரை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னொருத்தர் தான் புதுசா இருக்காருன்ற மாதிரி விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து ஒரு பொண்ணை கட்டுறாங்க. அவளுக்கு பக்கத்துல ஒருத்தன் வந்துட்டு, நகராத, நீ எனக்கு இவ்வளோ பக்கத்துல இருந்தா என்னால மூச்சை விட முடியலன்ற மாதிரி சொல்லுவான். இப்போவே நல்லா மூச்சை விட்டுக்குங்க, 9 மாசத்துக்கு அப்புறம் மூச்சை விட முடியாதுன்ற மாதிரி சொல்றா. இதை கேட்டவுடனே அவன் கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுறான். அடுத்து இந்த பக்கம் போலீஸ் வேனை வந்து ஃபுல்லாவே செக் பண்ணிட்டு நீங்க உள்ள போலான்ற மாதிரி சொல்றாங்க. பின்னாடி வேன்ல தான் ரியோ உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் கரெக்டா எங்கெல்லாம் சிசிடிவி கேமரா இருக்குன்ட்டு பெர்லின் கிட்ட சொல்றான். பெர்லினும் அந்த கேமரால இருந்து தப்பிச்சு உள்ள போயிட்டு இருக்கான். அடுத்து இந்த பக்கம் அந்த பொண்ணு அவரை பார்த்து, என்ன உங்களோட குழந்தை என்னோட வயித்துல வளருதுன்னு சொல்ற, எதுவுமே சொல்லாம போறீங்கன்ற மாதிரி கேட்பா. இப்போ என்ன பண்ண சொல்ற மோனிகா, என்னோட ஒய்ஃப்க்கு கால் பண்ணி இங்க வர சொல்லி பார்ட்டி பண்ணலாமா? எனக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. அவங்க 3 பேருமே டெஸ்ட் டியூப் மூலமா பிறந்தவங்க தான். இப்போ நான் உங்க கூட பழகுனதுக்கு அப்புறம் உனக்கு குழந்தை பிறக்குதுன்னா அதுக்கு நான் தான் அப்பாவான்ற மாதிரிலாம் தேவையில்லாம கேள்வி கேட்டுன்னு இருப்பா. அந்த பிரிண்ட் பண்ற பேப்பரையும் உள்ள கொண்டுட்டு வருவாங்க. ரியோ வந்து அலாம் சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிட்டான். அதனால நைரோபியும் டோக்கியோவும் வந்து நேரா உள்ள பூந்து போயிட்டு இருப்பாங்க. கரெக்டா எல்லாருமே பிரிஞ்சு வேற வேற வழியா உள்ள வந்துகிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் அந்த பொண்ணு வருத்தப்பட்டுக்கிட்டு குழந்தைய கொல்ல சொல்ல போறீங்களான்ற மாதிரி கோவப்படுவா. அதுக்குள்ள அந்த பேப்பர் ரோல்ல இருந்து எந்திரிச்சு சுட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருமே வாங்க ஒரே இடத்துக்கு வாங்கன்ற மாதிரி கன்னை வச்சு மிரட்டி பேங்க்ல இருக்கிற எல்லாருமே ஒன்னா சேர்த்துக்கிட்டு இருப்பாங்க. ரியோவும் சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் ஹேக் பண்ணி எங்க தப்பிச்சு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவான். அந்த வழியாவும் போய் எல்லாருமே பிளாக் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான், அந்த ஸ்கூல் பசங்களையும் வந்து பிளாக் பண்ண உடனே டோக்கியோ கத்த ஆரம்பிச்சிருவா. ப்ரொஃபசர் இங்க நம்மளோட ஆட்டை காணோம் அப்படின்ற மாதிரி கோவப்படுவா. ஒழுங்கா தேடிப்பாரு, அவ இங்கதான் இருப்பான்ற மாதிரி ப்ரொஃபசர் சொல்றாரு. அந்த பொண்ணை காமிச்சா அவ அந்த பையன் கூட பாத்ரூம்ல வந்து க்ளோஸா இருந்துகிட்டு இருப்பா. அப்போ அந்த பையன் வந்து நம்ம போட்டோ எடுத்துக்கலாம்ன்ற மாதிரி கேட்பா. அந்த பொண்ணு வேணான்ற மாதிரி சொல்லி பாப்பா. இல்ல எடுத்துக்கலாம், இந்த மூமெண்ட்டை நம்ம மறக்கவே கூடாதுன்னு போட்டோ எடுப்பான். போட்டோ எடுக்கும்போது அந்த பொண்ணை வந்து கொஞ்சம் தப்பா எடுத்துருவான். அந்த பொண்ணு டிலீட் பண்ணுன்ற மாதிரி சத்தம் போட்டுன்னு இருப்பா. இதை கேட்டு டோக்கியோ வந்து அவங்கள கண்டுபிடிச்சிருவா. ஒழுங்கா எங்க கூட வா அப்படின்ட்டு அந்த பொண்ணையும் கூட்டின்னு போய் எல்லாரோட கண்ணிலையும் வந்து ஒரு துணி மாதிரி கட்டி விட்டுருவாங்க. அடுத்து பெர்லின் எல்லாருக்கிட்டையும் பேசுறான். நீங்க எனக்கு கோஆப்ரேட் பண்ணா மட்டும் போதும், எங்களோட வேலையை நாங்க பார்த்துட்டு பேசாம கிளம்பிட்டு இருப்போம். எல்லாரோட ஃபோனையும் எங்ககிட்ட கொடுங்கன்ற மாதிரி சொல்லுவான். அதே டைம்ல டென்வர் வந்து எல்லார்கிட்ட இருந்து ஃபோனை வாங்கிட்டு இருப்பான். அந்த ஃபோனோட பாஸ்வேர்டையும் கேட்டு வாங்கிப்பான். அப்போ அந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருந்தவன் வந்து கொஞ்சம் பயந்துகிட்டு இருப்பான். எதுக்கு என்னோட பாஸ்வேர்ட்லாம் கேட்குறீங்கன்னு கேட்பான். உன்னோட பேர் என்னடான்ற மாதிரி கேட்பான். என்னோட பேர் ஆர்த்தரோன்னு சொல்லுவான். ஆர்த்தரோ ஒழுங்கா பாஸ்வேர்ட் தரியா அப்படின்ற மாதிரி டென்வர் மிரட்டுவான். பாஸ்வேர்டையும் கொடுத்துருவான். அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு ஃபோன்லேருந்து கால் வரும். இங்கே வேலை பார்க்குற மோனிகா கஸ்டம்பீடே யாரு, வெளியே வாங்கன்ற மாதிரி பெர்லின் கூப்பிடுவான். அந்த பொண்ணு முன்னாடி வந்து நின்றுவா. இந்த பக்கம் அப்பா பையனை காமிச்சா அவர் தான் வெல்டர் இல்லையா, வெல்டிங்கை யூஸ் பண்ணி வால்ட்டை வந்து ஓட்ட போட்டுன்னு இருப்பாரு. வால்ட்டையே ஓப்பன் பண்ணிடுவாரு. அப்பா நீங்க வேற லெவலு அப்படின்ட்டு பையன் பணத்தை பார்த்தோன்னே படுத்து புரண்டுகிட்டு இருப்பான் டென்வரு. ஒழுங்கா எந்திரி, சின்ன புள்ள தனமா பண்ணாத, நமக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்ட்டு அவர் பணத்தை எடுத்துக்கிட்டு இருப்பாரு. இவ்வளோ பணத்தை நீங்க பார்த்துருக்கீங்களான்ற மாதிரி பையன் ரொம்ப சந்தோஷப்படுவான். நீ எந்த வேலையும் உருப்படியா பண்ணவே மாட்ட, அட்லீஸ்ட் வேலையாவது தேடி இருக்கியாடா உன் வாழ்க்கையிலன்ற மாதிரி அவங்க அப்பா கேட்பாரு. வேலையை தேடுறதா, நீங்க சின்ன வயசுல ஜெயிலில் போய் உட்காந்துக்கிட்டு என்ன அனாதையை விட்டுட்டு இப்போ என்னை வந்து நல்லவனா மாற்ற ட்ரை பண்றீங்களான்ற மாதிரி பையன் கேட்பான். இதை நினச்சி நான் பெருமை பண்றேன்னு நீ நினைக்கிறியா? கிடையாது. 11 வருஷங்கிட்ட நான் ஜெயிலில் இருந்திருக்கேன். அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? நான் முட்டா பையன், புத்திசாலி கிடையாது. ஆனால் இப்போ இந்த கொள்ளையை பிளான் பண்ணுறவர் மிகப்பெரிய புத்திசாலி. அவர் சொன்ன வேலையை மட்டும் நம்ம செஞ்சாலே போதும், செட்டில் ஆயிடலான்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் பெர்லின் வந்து மோனிகாவை வந்து மிரட்டிக்கிட்டு இருப்பான். செக்யூரிட்டி ரீசன்னால தான் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நாங்கள் ஆஃப் பண்ணி வச்சிருக்கோன்ட்டு காலையில் சொல்லுன்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு பயந்து சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுவா. அப்புறம் டாய்லெட்லேருந்து ஒரு வயரை வெளியே எடுப்பாங்க. ஏன்னா ப்ரொஃபஸர் கிட்டே இவங்க கான்டாக்டில் இருக்கிறதுக்காக ஃபோனை யூஸ் பண்ணால் ரேடியோ சிக்னல் மூலமாக கண்டுபிடிச்சிருவாங்கன்ட்டு ஒயர் மூலமாக கால் பண்ணுறாங்க. அங்கே எல்லாரோட ஃபோனையும் ஒரே இடத்துல வந்து பாஸ்வேர்டு பேரோட ஒட்டி வச்சுருப்பாங்க.
அப்போ ரியோ வந்து டோக்கியோ கூட வந்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ இந்த ஹைஸ்டுக்கு நாள் நைட்டு வந்து இவங்க 2 பேரும் பேசின விஷயத்த காட்டுறாங்க. நான் உன்னை விரும்புறேன்ற மாதிரி ரியோ வந்து டோக்கியோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. இந்தா என்னோட கிஃப்டா இதை வச்சுக்கின்ற மாதிரி செயின் எடுத்து கொடுப்பா. என்ன இது லவ் ப்ரொபோசலா? இது எனக்கு செட் ஆகும்னு தோணலை. நம்ம இந்த ஹைஸ்ட்டை முடிக்கிறது தான் எனக்கு சரின்னு படுதுன்ற மாதிரி டோக்கியோ சொல்லிடுவா. சரின்ட்டு ரியோ சோகமா வெளியே கிளம்பி போவா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் க்ளோஸா இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ப்ரொஃபசர் வந்து யாருமே ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா இவங்க 2 பேரும் ப்ரொஃபசருக்கே தெரியாம ஒரு க்ளோஸான ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அடுத்து பெர்லின் அந்த இடத்துக்கு வந்துட்டு எல்லாருமே வெஸ்ட்டை போட்டு ரெடி ஆகுங்க. நம்ம அலார்ம் ஆன் பண்ணோன்ற மாதிரி சொல்றாரு. இது வரைக்குமே இவங்க இதுக்குள்ள வந்தது வந்து எந்த ஒரு போலீஸ்க்குமே தெரியாது. அலார்ம் அடிக்கவே இல்லை. ஆனா அவங்களே இப்போ அலார்ம் ஆன் பண்றாங்கன்னா ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த வால்ட்ல இருந்த எல்லா பணத்தையும் பையில எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இதை வந்து ஆர்த்தர் வந்து துணி எடுத்து பார்த்துருவான். யாருமே பயப்படாதீங்க, அவங்க பணத்தை எடுத்துட்டு வெளியே போனோன்னே எல்லாம் சரியாயிடும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அவங்க அலாம ஆன் பண்ணிட்டு நின்றுகிட்டு இருப்பாங்க. ப்ரொஃபசர் வந்து ரேடியோவை யூஸ் பண்ணி போலீஸ்காரங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்டுன்னு இருப்பாரு. இன்னும் 2 நிமிஷத்துல நாங்க ராயல் மென்ட்டுக்கு போயிடுவோன்ற மாதிரி பேட்ரோல் வண்டியில இருக்கிற போலீஸ்காரங்க சொல்லுவாங்க. இதை ப்ரொஃபசர் கேட்டு இன்னும் 2 நிமிஷத்துல அவங்க வரப்போறாங்கன்ற மாதிரி சொல்லுவாரு. எல்லாருமே ரெடியா இருங்க, 2 நிமிஷம் தான் இருக்குன்ற மாதிரி பெர்லின் சொல்லுவான். இந்த மாதிரி டைம் குறைய குறைய ப்ரொஃபசர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆர்த்தரோ வந்து இவங்களை பார்த்துட்டு இருக்க பெர்லின் பார்த்துருவான். ஒரு நிமிஷம் என்ன பாரு அப்படின்ட்டு துணி எடுத்தோன்னே அவன் நடுங்கிட்டு இருப்பான், என்ன எதுவும் பண்றாதீங்கன்ட்டு. பேய் படம்லாம் பார்த்துருக்கியா? ஒரு நல்லவன் இருப்பான், அவன் ரொம்ப நல்லவனா இருக்கானே நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனா அந்த கதையோட முடிவில் அவன் செத்துருவான். இந்த கதையில யார் தெரியுமா நல்லவன்? நீ தான். இந்த மாதிரி தேவையில்லாத வேலையை பண்ணிட்டு இருந்தனா நீயும் செத்துருவடான்ற மாதிரி மிரட்டிட்டு போயிடுவான். இதை கேட்டோன்னா ஆர்த்தரும் அழவே ஆரம்பிச்சிருவான், என்னை விட்டுருங்க ஏன்ட்டு. இன்னும் சில செகண்ட்ஸ் தான் இருக்குன்ற மாதிரி ப்ரொஃபசர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்த சீன்லேயே ப்ரொஃபசர் வந்து பிளான் போடும்போது சொன்ன ஒரு விஷயத்த காட்டுறாங்க. இது வந்து நார்மலான ஒரு கொள்ளை மாதிரி தெரியணும். நீங்கள் உங்களோட பணத்தை எடுத்துகிட்டு வெளியே போக ட்ரை பண்ணீங்க. போலீஸ்காரங்களை பார்த்த உடனே பயந்து மறுபடியும் பேங்க்குள்ளே போயிட்டீங்க. வெளியே இருக்கிற போலீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறியில் மாட்டிகிட்டு இருக்கிறதா தான் நினைப்பாங்க. ஆனால் நேரம் ஆக ஆக தான் யார் பொறியில் மாட்டியிருக்கான்றது இந்த உலகத்துக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே டோக்கி யோசிச்சு பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு பேக் எடுத்துகிட்டு வெளியே கிளம்பி போகிறா. ரியோ ஒரு நிமிஷம் இரு டோக்கியோ, இன்னும் டைமே ஆகலன்ற மாதிரி பின்னாடியே கத்திக்கிட்டு வரா. போலீஸ்கார் வந்து இன்னும் பக்கத்தில் வரணும். இவ அவசரப்பட்டு வெளியே போகிறா. வெளியே போயிட்டு பேக்கை தூக்கி போட்டு போலீஸ்காரை நோக்கி சுடணும், அதாவது கீழே. போலீஸும் வந்து இவங்களை சுட ஆரம்பிச்சிருவாங்க. ரியோ மேலே வந்து குண்டு பட்டுரும். இதை பார்த்தோன்னா அவள் இன்னும் டென்ஷன் ஆகிட்டு பயங்கரமாக சுட ஆரம்பிச்சிடுறா. உள்ளே இருக்கிற எல்லாருமே கன் சத்தத்தை கேட்டு பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. டோக்கியோ வந்து கோவத்தில் போலீஸ்காரனையும் சுட்டுட்டு ரியோவை உள்ளே கூட்டின்னு போயிடுறா. எல்லாருமே உள்ள வந்து அந்த டோரை மூடிட்டு ரியோக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தா அவன் ஓகேவா தான் இருக்கா. உனக்கு ஒன்றும் ஆகல இல்லை ரியோ அப்படின்ட்டு ரியோவை பார்த்து டோக்கி அழ ஆரம்பிச்சிடுறா. அதாவது கரெக்டாக பிளான் போக வேண்டியது இவ கொஞ்சம் ஆர்வ கோளாறுல முன்னாடி போயிட்டு சொதப்ப வச்சிட்டா எல்லாத்தையுமே. இதோட சீசன் 1 எபிசோட் 1 முடிச்சிட்டாங்க.